வணக்கம் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கத்திற்கு ஒப்புதல். பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா நன்றி. ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் கைது. இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியம். கச்சத்தீவை மீட்க முதல்வர் ஜெயலலிதா நடவடிக்கை. எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. ஓரிரு நாளில் தென்மேற்கு பருவமழை தொடக்கம். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா நன்றி தெரிவித்துள்ளார். இதுபற்றி பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பொது போக்குவரத்தை மேம்படுத்த தமிழக அரசு மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக சென்னை வண்ணாரப்பேட்டையிலிருந்து விம்கோ நகர் வரை 9.51 கிலோமீட்டர் தொலைவுக்கு 3770 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மெட்ரோ ரயில் பணிகளை விரிவுபடுத்த ஏற்கனவே அனுமதி கோரியிருந்ததை நினைவு கூர்ந்துள்ளார். தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு முதல்வர் ஜெயலலிதா நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று உணவு தானியங்களை சிறப்பு ஒதுக்கீடாக வழங்கியதற்கும் பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா நன்றி கூறியுள்ளார். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று 650க்கும் அதிகமான படகுகளில் 3500 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்தனர். அவர்களில் சிலர் நடுக்கடலில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கே வந்த இலங்கை கடற்படையினர் 4 மீனவர்களை கைது செய்தனர். அவர்கள் சென்ற படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்களை காங்கேசன் துறைமுகத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கை கடற்படையினர் இவ்வாறு தொடர்ந்து தமிழக மீனவர்களை கைது செய்து வருவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்தனர். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வரும் 24ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை செல்லும் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். தடைக்காலம் முடிஞ்சு நாங்கள் இதுவரைக்கும் 3 நாள் தொழிலுக்கு தான் போயிருக்கோம். இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா கடலுக்கு ஒரு போட்டு 15 மீனவர்களும் இதுவரையும் சிறைபிடிச்சிட்டாங்க. மத்திய அரசாங்கம் இலங்கைக்கு ஒரு சரியான அழுத்தம் கொடுக்கலைன்னா இந்த மீனவ பிரச்சனையை தீர்க்க முடியாது. அதனால போராட்ட காலத்துக்கு மீனவனை உருவாக்காம பிரச்சனையை தீர்த்து ஒரு நிரந்தரமான மீன்பிடிக்கு வழிவகை செய்யணும். ஏற்கனவே 95 போட்டு இருக்காங்க. மொத்தம் இந்த படகோட சேர்த்து 100 படகாச்சு. எங்களுக்கு ஒரு உரிய பாதுகாப்பு கொடுக்கறதோ இல்ல மீனவர் சம்பந்தமா பேசுறதுக்கோ இந்த அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம இருக்கு. இதன் சம்பந்தம் ஒரு அவசர கூட்டம் போட்டு வர்ற 24ஆம் தேதி வந்து ரயில் மறியல் போராட்டம் அறிவிச்சிருக்கோம். இந்த ரயில் மறியல் போராட்டம் இந்தியாவே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு கடுமையான முறையில் நடத்தும் சொல்றத இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுறான். புதுச்சேரியில் நாராயணசுவாமி தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சரவை நாளை பகல் 12 மணிக்கு பதவியேற்கிறது. காந்தி சிலை அருகே விழா ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுபற்றி விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கந்தன். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற காங்கிரஸ் கட்சி சார்பில் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நாளை பிற்பகல் 12:10 அளவில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெறவுள்ளது. அதாவது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நாராயணசாமி தலைமையில் அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் நமச்சிவாயம், கந்தசாமி, ஷாஜகான், மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் கமலக்கண்ணன் ஆகிய 5 பேர் நாளை அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளாங்க. இதற்காக புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் நாளை நடைபெறவுள்ள இந்த பதவியேற்பு விழாவில் புதுவை துணையாளர் கிரண்பேடி கலந்து கொண்டு இந்த முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சுக்க உள்ளாங்க. இது மட்டும் இல்லாமல் நாளை நடைபெறவுள்ள இந்த பதவியேற்பு விழாவில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்வது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மேலிட பார்வையாளர் முகுல் வாசனிக் மற்றும் குலாம் நவாஸ் ஆகியோரும் இங்கே பங்கேற்க உள்ளாங்க. இது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் நடைபெறும் இந்த பதவியேற்பை விட்டு இந்த கடற்கரை சாலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே கண்காணி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. வேந்தர் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கந்தன்.
காயிதே மில்லத்தின் 121வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செய்தனர். சுதந்திர போராட்ட வீரரான காயிதே மில்லத்தின் 121வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசலில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், ராஜேந்திர பாலாஜி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் கட்சியின் நிர்வாகிகள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். காயிதே மில்லத் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் திமுக சார்பில் பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். காயிதே மில்லத் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது கச்சத்தீவை மீட்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாக தெரிவித்தார். கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழினத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருந்தவர். ஆக அவருடைய கனவை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய வழி நின்று நம்முடைய பணியை தொடர வேண்டும். காயிதே மில்லத் பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் தேமுதிக சார்பில் அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் எல்.கே. சுதீஷ் கலந்து கொண்டார். மதிமுக சார்பில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா காயிதே மில்லத் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். ஹரியானா மாநிலத்தில் ஜாட் சமூகத்தினர் போராட்டம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதை அடுத்து பாதுகாப்புக்கு அதிக காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இணையதள சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன. ஹரியானா மாநிலத்தில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கோரி ஜாட் இன மக்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தை ஒட்டி ரோத்தக் மாவட்டத்தில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. சோனிபட் மாவட்டத்தில் இணையதள சேவைகளை மாநில அரசு ஒட்டுமொத்தமாக முடக்கியுள்ளது. சோனிபட் உள்பட 10 மாவட்டங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஹரியானா மாநில டிஜிபி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் மாநில காவல்துறைக்கு உதவியாக 55,000 துணை ராணுவ படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. மும்பையில் கால்வாய்க்குள் சொகுசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 18 பேர் பலியானார்கள். 33 பேர் காயமடைந்தனர். மும்பை புனே தேசிய விரைவு நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த சொகுசு பேருந்து ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஓடியது. 2 கார்கள் மீது மோதிய பேருந்து 20 அடி ஆழமுள்ள கால்வாய்க்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 6 மாத குழந்தை உள்பட 18 பேர் பலியாகினர். காயமடைந்த 33 பேர் புனே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவில் நகைக்கடை ஒன்றில் புகுந்த குரங்கு அங்குள்ள பணப்பெட்டியில் இருந்து 10,000 ரூபாயை எடுத்து சென்றுள்ளது. குண்டூரில் லலிதா ஜுவல்லரி என்ற நகைக்கடையில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இந்த கடையில் புகுந்த குரங்கை கண்டு அங்கிருந்தவர்கள் வாடிக்கையாளர்கள் பீதியடைந்தனர். சிலர் கொடுத்த கொய்யா பழத்தை எடுத்துக்கொள்ள மறுத்த குரங்கு அதனை வாடிக்கையாளர்கள் மீதே வீசி எறிந்தது. கடை பணியாளர் ஒருவரையும் தாக்கியது. தொடர்ந்து கடையில் அமர்ந்திருந்த குரங்கு திடீரென பணப்பெட்டியை இழுத்து அதிலிருந்த 10,000 ரூபாயை வாயில் கவியபடி ஓடிவிட்டது. கடை பணியாளர் விரட்டி சென்றும் பலனில்லை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்கள்
விழுந்ததில் 30 பெண்கள் காயமடைந்தனர். 50க்கும் அதிகமான செல்போன்களும் கூவத்திற்குள் விழுந்தன. அரியலூர் மாவட்டம் கொள்ளிடம் பாலத்தில் ஏற்பட்ட பழுதை சீரமைக்க கோரி கொள்ளிடம் பாதுகாப்பு குழுவினர் நடத்திய சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தையும் தஞ்சாவூர் மாவட்டத்தையும் இணைக்கும் வகையில் 1969ஆம் ஆண்டு கொள்ளிடம் ஆற்றில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலத்தில் இணைப்பு கட்டைகளில் ஏற்பட்டுள்ள பழுதையும் தடுப்பு கட்டைகளில் ஏற்பட்டுள்ள விரிசல்களை சரி செய்யவும் 1,25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சீரமைப்பு சரிவர நடைபெறாததால் அடிக்கடி விபத்துகள் நடைபெறுவதாக கூறி கொள்ளிடம் பாதுகாப்பு குழுவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுஞ்சாலை, பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை மூலம் நடவடிக்கை எடுப்பதாக அலுவலர்கள் உறுதி தெரிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. 1,25 லட்சம் இந்த தார் சாலை போட என்று போட்டார்கள். ஆனால் அது நடைபெறவே இல்லை. ஒழுங்கா சரியா நடைபெறாமல் ஆங்காங்கே முட்டு சேர்த்து குண்டும் குழியுமாக இருக்கின்றது. இது உயிர் சேதம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அடிக்கடி பாலங்கள் பழுதாகிட்டே இருக்குது. சரியான முறைக்கு செயல்பட இல்லை. அதனால ஏகப்பட்ட உயிர் சேதங்களும் ஆபத்துகளும் நிறைய ஏற்பட்டு இருக்குது. அதை நாங்கள் கண்டிச்சு பல முறை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், ரோடு மறியல் பண்ணியிருக்கோம். அதை எதுவுமே அப்பப்போ சூழ்நிலைக்கு மட்டும் அவங்க நாங்கள் செஞ்சு தரோம் செஞ்சு டெம்பரரி ஒர்க் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது பர்மனெண்டாக என்ன தீர்வுன்னு சொல்லி செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. சேலத்தில் நாளை முதல் நடைமுறைக்கு வரும் கட்டாய ஹெல்மெட் அவசர சட்டத்துக்கு இருசக்கர வாகன ஓட்டிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சேலம் மாநகரில் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் சாலை விபத்துகளை தவிர்க்க காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவதை கட்டாயமாக்கியுள்ள காவல்துறை இந்த விதிமுறை நாளை முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவித்துள்ளது. இந்த புதிய விதிமுறை குறித்து வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவல்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிய விதிமுறைக்கும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கும் வாகன ஓட்டிகள் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மேலும் புதிய ஹெல்மெட் வாங்க ஏராளமானோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஹெல்மெட் கட்டாயம் போட்டு தான் சார் வரும். 2 பேர் ஹெல்மெட் போடணுங்கிறது தான் சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முன்னாடி உட்காந்துருக்க மட்டும் போட சொன்னால் நல்லா இருக்கும். ரோட்டில் ஹார்ன் அடிக்கிறது இது மாதிரி இது கேட்க மாட்டேங்குது. ஹெல்மெட் சேஃப்டி தான், பட் இதுதான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இப்போ ஹெல்மெட் வச்சுட்டு தான் இருக்கோம். பாருங்க அங்கே எந்த சவுண்டுமே கேட்கல. அதுக்காக இப்போ மாட்டிட்டு தான் போகிறோம். திருநெல்வேலி அருகே ஆட்டோவும் காரும் மோதிய விபத்தில் சிறுமி உள்ளிட்ட 7 பேர் படுகாயமடைந்தனர். திருநெல்வேலி மகாராஜா நகரைச் சேர்ந்த லட்சுமணன் தனது குடும்பத்தினருடன் காரில் தென்காசிக்கு சென்று கொண்டிருந்தார். பழையப்பேட்டை சோதனைச்சாவடி அருகே முன்னால் சென்ற ஆட்டோ மீது மோதிய கார் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் லட்சுமணன், அவரது 7 வயது மகள் உள்ளிட்ட 7 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 பேர் படுகாயமடைந்தனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த பண்டாரவாடையை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் புதுச்சேரி சென்றுவிட்டு வேனில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். திருநின்றியூர் என்ற இடத்தில் எதிர்பாராத விதமாக வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் இருந்த 20 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். புதுக்கோட்டை அருகே இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் இளைஞர் ஒருவரின் மரணம் குறித்து சந்தேகம் உள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் உள்ள கிணறு ஒன்றில் ஐயப்பன் என்ற இளைஞரின் உடல் கிடந்ததை சிலர் பார்த்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். அப்பகுதியில் இரு சமூகத்தினரிடையே பிரச்சனை இருந்து வந்ததால் அவரது மரணம் குறித்து உறவினர்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பலியான இளைஞர் ஐயப்பனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. 4 மணிக்கு நேற்று 4 மணிக்கு ஆள் வந்துட்டு வந்தவாகல ஆளை காணோம். 4 மணிக்கு விடிய கிழமை 6 மணி 7 மணிக்கு போய் பார்த்த ஒரு கூட கேணிக்குள்ள குப்புரை கிடக்கு, மேலே முதுகில் கிடக்கு செல்லு. அது யாருக்கு என்னன்னு தெரியல. சந்தேகம் யார் மேலே யாரை அடித்து கொண்டோம். இனிமேல் இன்ஸ்பெக்டர் பார்த்து எங்களுக்கு சொன்னால் தான் தெரியும். அது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு செல்லு மூலியமாக கண்டுபிடிச்சா தான் கண்டுபிடிக்கலாம். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலமாக வீசிய சூறைக்காற்றால் 10,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழைப்பயிர்கள் சாய்ந்ததால் நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 20 நாட்களாக வெயிலால் கடும் அவதிப்பட்டு வந்த கடலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்தது. கடலூர் வழிசோதனைப்பாளையம், அன்னவெளி, ராமபுரம், சுப்பிரமணியபுரம் உள்பட பல்வேறு கிராமங்களிலும் 25,000 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் பாதிக்கப்பட்டன. 10,000 ஏக்கர் வாழை மரங்கள்
மரங்கள் முற்றிலும் சாய்ந்தன. இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக தெரிவித்த வாழை விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். எங்கள் கொல்லவழி பூரா இதுமாரி சூறாவளி காத்தால இதுமாரி சேதாரம் ஆகிப்போச்சு. எங்களால் ஒன்றுமே செய்யறதுக்கு இல்லை. நாங்கள் என்ன தான் செய்யறதுன்னு தெரியல. நாங்கள் பல கோடி ரூபாய்க்கு மாசல் வச்சு இதுமாரி நஷ்டமாகிருக்கோம். எங்களுக்கு ஒரு 25 ஏக்கருக்கு மேலே விவசாயம் நஷ்டம் ஆகிடுது. அரசாங்கம் ஏதாவது உதவி செய்யணும். 25 ஏக்கர் அளவுக்கு வாழை விழுந்து விட்டது. நாங்கள் ராத்திரி ஃபுல்லாக தூக்கமும் இல்லை, கொல்லிலே தான் தங்கிட்டோம். சுத்தமாக கொலை ஒரு மரம் கூட நிற்கல. எங்கெங்கே நாங்கள் கடன் வாங்கி பயிர் வச்சோம். எங்களால் ஒன்றும் தாங்க முடியாது. அரசாங்கம் தான் நீங்கள் இதுக்கு உதவி ரொம்ப பெரும் உதவியாக செய்யணும். திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் தொடங்கப்பட்ட மாடுகள் பராமரிப்பு மையத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாநகராட்சியின் பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், திருநெல்வேலி டவுன், குறிச்சி பகுதிகளில் அதிகமானோர் மாடுகளை வளர்த்து வருகின்றனர். மாடுகளை பராமரிக்க இயலாத அவர்கள் தெருக்களில் அவற்றை அலைய விடுவதால் வாகன ஓட்டிகள் அவதிப்படும் நிலை காணப்படுகிறது. அதனை தடுக்கும் வகையில் மாடுகளை பராமரிப்பதற்காக பாளையங்கோட்டை நேரு பூங்கா பின்புறம் மாடுகள் பராமரிப்பு மையம் மாநகராட்சியால் தொடங்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகம் ஒப்புதல் அளிக்காததால் அதனை செயல்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. பராமரிப்பு மையத்தை உடனே தொடங்க வேண்டும் என்று பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். வீடுகள் நெருங்கிய இடமாக இருப்பதனால் வீடுகளில் மாடு கட்ட முடியாதனால் ரோடுகளில் திரிவதால் இதை கட்டுவதற்காகவும் பராமரிப்பதற்காக இந்த கால்நடை பராமரிப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. உடனடியாக இந்த மாநகராட்சி மாடுகளை பாதுகாக்கின்ற திட்டத்திற்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதில் மாடுகள் பராமரிப்புக்கு உள்ள ஏற்பாடுகளை மாநகராட்சி செய்ய தயாராக இருக்கு. போக்குவரத்துக்கு இடையூறாக மாடுகள் ஆங்காங்கே சாலைகளில் சுற்றித் திரிகின்றன. இதனால் காலையில் வேலைக்கும் மருத்துவமனைக்கும் பள்ளிகளுக்கும் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் பெரும் விபத்துக்குள் ஆளாகின்றன. இந்த விபத்தை தொடர்ந்து குறைக்க வேண்டுமென்றால் மாநகராட்சி அதிகாரிகள் முன்வந்து இதை ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த விபத்தை தவிர்க்க முடியும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி திருச்சியில் தன்னார்வலர்கள் 100 மரக்கன்றுகளை நட்டனர். திருச்சியில் உள்ள ஆவின் பால் பண்ணை வளாகத்தில் 100 இடங்களில் மரக்கன்றுகளை தனியார் தொண்டு நிறுவனத்தினர் நட்டனர். தமிழகத்தில் லட்சக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் முறையான பராமரிப்பு இல்லாததால் அவற்றில் பல அழிந்துவிட்டதால் முறையான பராமரிப்பு தேவை என வலியுறுத்தப்பட்டது. மரக்கன்றுகள் நடும் நிகழ்வில் திரளான தன்னார்வலர்களும் மக்களும் கலந்து கொண்டனர். இனி SRM தமிழ் பேராயம் வழங்கும் வேந்தர் டிவியின் நூலின்றி அமையாத அறிவு சென்னை புத்தக காட்சி சிறப்பு செய்தி. சென்னை புத்தக காட்சியில் இன்று விடுமுறை நாள் என்பதால் வழக்கத்தை விட அதிக அளவு வாசகர்கள் திரண்டுள்ளனர். 39வது சென்னை புத்தக காட்சி தீவுத்திடலில் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 5வது நாளான இன்று விடுமுறை நாள் என்பதால் வழக்கத்தை விட அதிக அளவு வாசகர் புத்தக காட்சியை சுற்றி பார்த்து தங்களுக்கு விருப்பமான புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர். பள்ளி கல்லூரிகள் விடுமுறை என்பதால் பலரும் குடும்பத்துடன் புத்தக காட்சியில் பங்கேற்றுள்ளதால் குழந்தைகளுக்கான போட்டிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் புக் ஃபேருக்கு வர்றது. நிறைய ஸ்டால்ஸ் இருக்கனால நிறைய வெரைட்டி ஆஃப் புக்ஸை ஈஸியாக நம்மளால் டக்குன்னு கேதர் பண்ணிக்க முடியுது. நிறைய புக்ஸ் பார்க்கும்போது அது நாலேஜஸ் நம்ம வளரும். இங்கிலீஷ் எல்லாம் பக்காவாக இருக்குது. இங்கே இன்னைக்கு சண்டேனால ஸ்கூல் கோயிங்க்கும் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்க மாதிரி தெரியுது. யூஸ்வலாக புக் ஃபேர் வரப்போ நிறைய நாவல்ஸு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது வழக்கம், இங்கே வாங்கிட்டு போகிறது வழக்கம். இந்த முறை நான் தமிழ் இலக்கியங்கள் சம்மந்தமாக ஏதாவது புத்தகம் வாங்கலான்ட்டு வந்திருக்கேன். குறிப்பாக தமிழ் அரசியல், அதே மாதிரி பெரியாரிய கொள்கைகள், திராவிட இயக்கத்தின் வரலாறு, இது சம்மந்தமான புத்தகங்கள் வாங்கலான்ட்டு இருக்கேன். அதே மாதிரி இயற்கை விவசாயம் சம்மந்தமான புத்தகங்கள் வாங்கலான்னு வந்திருக்கேன். புத்தக வாசிப்புன்றது நாங்கள் சொல்லியே கொடுக்கல எங்கள் பிள்ளைங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ எந்த லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட இந்த புக்ஸ் இருக்குது, உங்கள்கிட்ட இந்த புக்ஸ் இருக்குது, நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி படிச்சுக்கலான்ட்டு. இப்போ ஒரு 4 புக்கு ஒரு குழந்தைக்கு வாங்குறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 2 புக்கும் வாங்கிடுவோம். அவங்களுக்குள்ள சர்க்குலேஷன், அவங்க ஷேர் பண்ணி படிச்சுப்பாங்க. சண்டே எங்கன்னா போய் அவுட்டிங் மாலில் போய் ஒரு 7,000-8,000 செலவு பண்ணுறதுக்கு அதுக்கு இங்கே செலவு பண்ணால் இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். மதுவிலக்கு என்ற வார்த்தை தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்க அதை தலைமுறையாய் சத்தமின்றி நடைமுறைப்படுத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தினர். இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது பூசாரிப்பட்டி.
மின்சாரம் தவிர நாகரீகத்தின் தாக்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் அழகாய் அமைதியாய் காட்சி தருகிறது இந்த கிராமம். விவசாயம் இல்லாததால் இங்குள்ள மக்கள் புலி சாகுபடியை நம்பியே வாழ்ந்து வருகின்றனர். ஆதிபூர்வத்திலேருந்து நாங்கள் குடிமக்கள் எதுவுமே கிடையாதுங்க. ஏறி சாப்பிட்றது இல்லை. எங்களுக்கு வேலை வெட்டியும் கிடையாது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 900 குடும்பம் இருக்கோம். இங்கே பூரா விவசாயம்தான். அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தெய்வத்தை நம்பி நாங்கள் இருக்கிறோம். அதனால நாங்கள் தண்ணி மணி எதுவும் குடிக்க மாட்டோம். பல தலைமுறைகளாக இங்கு வசிக்கும் மக்கள் மது பழக்கம் இல்லாமல் வாழ்ந்து வருவதாகவும், அப்படி ஊர் வழக்கத்தை மீறுகிறவர்களை தங்கள் தெய்வங்கள் தண்டித்து விடுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். தடையை மீறி மது அருந்தி வருபவர்கள் இந்த தெய்வ பயத்தால் ஊருக்குள் நுழைவதில்லை என்கின்றனர் அவர்கள். இங்கே வந்து எங்கள் தாத்தா பாட்டா காலத்துலேருந்து மது பழக்கம் எதுவும் கிடையாதுங்க. அது மாதிரி இருந்தால் நாங்கள் உள்ள அலோ பண்ண மாட்டோங்க. இது அதே போல் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே ஒரு 600 குடும்பம் இருக்குது. நாங்கள் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். இது முன்னொரு காலத்துலேருந்து நடைமுறையாக இருக்குது. அதை வந்து நாங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயே நாங்கள் அப்படி தான் இருப்போம். இங்கே வந்து அந்த மாற்றமும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஊர் எல்லையில் கோவில் கொண்டு தங்களை காக்கும் கருப்பசாமி மீது கொண்ட பக்தி பயத்தின் காரணமாக மது அருந்துவதில்லை என்று கூறுகின்றனர் கிராமத்தில் உள்ள வயதில் மூத்தவர்கள். கிராம மக்களின் குடிப்பழக்கம் தங்கள் தெய்வத்துக்கு ஆகவே ஆகாது என்பது அவர்களது நம்பிக்கை. சாராயம் குடிக்க மாட்டோம், கழுத்தண்ணி குடிக்க மாட்டோம். நாங்கள் சாமிக்கு நேர்மையா எங்க ஊர்ல இருக்கிறோம். ஊர் கட்டுப்பாட்டை மீறி மது அருந்துபவர்கள் ஊரை விட்டு தள்ளி வைக்கப்படுவார்கள் என்பது பூசாரிப்பட்டியில் நடைமுறையில் உள்ள தண்டனை. கோவில் மந்தையில் சடங்குகளை செய்து காவல் தெய்வத்திடம் குறி கேட்டு அனுமதி கிடைத்த பின்னரே ஊருக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். நாங்கள் வந்து தண்ணியோ சாராயமோ கல் தண்ணி இதெல்லாம் எதுவும் குடிக்க மாட்டோம். அப்படி குடித்தா சாமியை காட்டி கொடுத்துறோம். ஆடு மாடோ பிள்ளை குட்டிகளோ இப்படி ஏதாச்சும் சோதனை காமிக்கும். போய் பூசாரிட்ட வந்து சாமியை பார்த்து பூசாரி சொல்லிடுவார். அதை பார்த்து நாங்கள் நல்ல வழியாக ஊரில் ஆகிக்கணும். அப்படி ஊரில் தெரிஞ்சால் 3 மாதம் 4 மாதம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. அண்ணன் தம்பி மாமி வச்சுன்னு யாரோடும் பேச விட மாட்டாங்க. இது போன்ற மது பழக்கம் இல்லாத கிராமங்களை ஊடகங்கள் வழியாக வெளி உலகுக்கு தெரியப்படுத்தும் போது அப்பகுதி மக்களும் மதுவின் பிடியிலிருந்து விடுபட பூசாரிப்பட்டி கிராமம் எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று கூறுகின்றனர் கிராம மக்கள். கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் மதுவுக்கு தடை விதித்து தமிழகத்துக்கே முன்னோடிகளாகத்தான் திகழ்கின்றனர் இந்த மலை கிராம மனிதர்கள். வேந்தர் செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து சு. உதயசங்கர். பிரெஞ்ச் ஓபன் ஆடவர் ஒற்றையர் போட்டி, ஜோகோவிச் ஆண்டி முரே மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சீனாவில் சுற்றுலா படகு ஒன்று நீரில் மூழ்கியதில் அதில் பயணம் செய்தவர்களில் 14 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள கன்கியான் அருகே சென்ற சுற்றுலா படகு திடீரென நீரில் மூழ்கி கவிழ்ந்தது. இது பற்றி தகவல் அறிந்த மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். நீரில் தத்தளித்த 4 பேரை அவர்கள் பத்திரமாக மீட்டனர். ஒரு குழந்தை சடலமாக மீட்கப்பட்டது. எஞ்சிய 14 பேரின் நிலை பற்றி எந்த தகவலும் இல்லை. இதனிடையே அவர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. சூறாவளி காற்றின் காரணமாக படகு கவிழ்ந்ததை அடுத்து பயணிகள் நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி சுற்றுலா பயணிகள் அழைத்துச் செல்லப்பட்டது பற்றி விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் தொடர்ந்து பரவும் காட்டுத்தீயால் ஏராளமான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். கலிபோர்னியா மாகாணத்தின் கிரேட்டர் லாஸ் ஏஞ்சலஸ் நகரின் அருகே உள்ள கலாபசஸில் சில நாட்களுக்கு முன்பு வனப்பகுதியில் தீ பற்றிக் கொண்டது. இதனை அடுத்து தீயை அணைக்கும் முயற்சியில் வனத்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தொடர்ந்து தீ பரவி வருவதால் இதன் அருகில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். காட்டுத் தீயினால் சில வீடுகள் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் தற்பொழுது அங்குள்ள பள்ளிக்கூடத்திற்கு அருகே தீ பரவி வருவதால் தீயை அணைக்கும் முயற்சி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.
பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் சாம்பியனாக போவது யார் என்ற எதிர்பார்ப்பு டென்னிஸ் ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் நம்பர் 1 வீரரான செர்பியாவின் நோவக் ஜோகோவிச்சை எதிர்த்து பிரிட்டனின் 2ஆம் நிலை வீரரான ஆண்டி முரே விளையாடுகிறார். இதற்கு முன்னர் பிரெஞ்ச் ஓபன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் 3 முறை விளையாடி தோல்வியடைந்துள்ள ஜோகோவிச் இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டுமென்ற முனைப்பில் உள்ளார். அவர் வெற்றி பெற்றால் 4 வகையான கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளிலும் வெற்றி பெற்ற வீரர் என்ற பெருமையை பெறுவார். அதே நேரத்தில் 29 வயதாகும் ஆண்டி முரே வெற்றி பெற்றால் 81 ஆண்டு இடைவேளைக்கு பின்னர் பிரெஞ்சு ஓபன் சாம்பியனாகும் பிரிட்டன் வீரர் என்ற பெருமை கிடைக்கும். இருவரும் இதுவரை 33 ஆட்டங்களில் நேருக்கு நேர் மோதியதில் 23 ஜோகோவிச்சும் 20 முரேயும் வாகை சூடியுள்ளனர். இருவரில் யார் வெற்றி பெற்றாலும் களிமண் தரையில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெறும் புதிய நாயகன் என்ற பெயர் கிடைப்பது நிச்சயம். பிரெஞ்சு தலைநகர் பாரிஸில் இந்திய நேரப்படி இன்று மாலை 6:30 மணிக்கு இந்த போட்டி நடைபெறுகிறது. தூத்துக்குடியில் நடைபெறும் அகில இந்திய கூடைப்பந்து போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகிய இரு பிரிவுகளிலும் கேரள மின்வாரிய அணி வெற்றி பெற்றது. தூத்துக்குடி SAV பள்ளி திடலில் நாக் அவுட் முறையில் அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. வரும் 7ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் நேற்றைய ஆண்கள் பிரிவு போட்டியில் கேரள மின்வாரிய அணியும் சென்னை வருமான வரித்துறை அணியும் விளையாடின. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் கேரள மின்வாரிய அணி 15-13, 23-13, 22-13, 21-28 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்றது. பெண்கள் பிரிவில் நடைபெற்ற போட்டியில் கேரள மின்வாரிய அணி 19-12, 14-9, 20-17, 15-10 புள்ளிகள் கணக்கில் மும்பை மத்திய ரயில்வே அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கத்திற்கு ஒப்புதல். பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா நன்றி. ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் கைது. இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியம். கச்சத்தீவை மீட்க முதல்வர் ஜெயலலிதா நடவடிக்கை. எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. ஓரிரு நாளில் தென்மேற்கு பருவமழை தொடக்கம். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.